வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்மலா எல்லை நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது, அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதாவது சத்மலா எல்லை என்று அழைக்கப்படும் கத்மலா எல்லை இலங்கையின் மிக சிறந்த நீர்வீழ்ச்சிகளில் 68வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இந்த கத்மலை நீர்வீழ்ச்சியில் இயற்கையின் மகத்துவம் உண்மையாகவே தெரிகிறதுன்னு சொல்லலாம். அதன் சுத்த உயரம் அகலமும் அருவி நீரின் ஆற்றலையும் அழகையும் காண நிறைய பேர் பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். நீர்வீழ்ச்சியின் 7 பகுதிகளில் வசீகரிக்கும் காட்சியை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு பகுதியும் அதன் தனித்துவமான அழகை கொண்டுள்ளது. சுற்றிலும் உள்ள பசுமையான கீழே விழும் நீரின் சுத்தமும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து சரியான முறையில் தப்பிக்க செய்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கத்மலை நீர்வீழ்ச்சிக்கு ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு தெனியா நகரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. தெனியா நகர மையத்தை கடந்த தெனியா பலேகம வீதியில் இடப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 7 கிலோமீட்டர்கள் இந்த சாலையில் நீங்கள் செல்லலாம். இந்த பலகையும் நீர்வீழ்ச்சியை குறைக்கவில்லை. அப்படி என்றாலும் பலேகம பாலத்தை அடைவதற்கு சற்று முன் வலது புறத்தில் உள்ள கத்மலை எல்லை வீதியின் அடையாள பலகையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கத்மலை எல்லை வீதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போகணும். ஒருவரின் தோட்டத்தில் திடீரென முடிவடையும். நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலை மோசமாக பராமரிக்கப்பட்டாலும் இதுவரை வாகனங்கள் மூலம் செல்ல முடியும். தோட்டத்தில் சாலையின் முடிவில் இருந்து கத்மலை நீர்வீழ்ச்சிக்கு உங்கள் பயணத்தை நீங்கள் நடைப்பயணமாகவோ அல்லது 4 வீல் டிரைவர்லேயோ இல்லை எதுலேயாவது நீங்கள் அதிக க்ரௌண்ட் இல்லாமல் நீங்கள் அந்த வாகனத்திலேயோ நீங்கள் செல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் கத்மலை நீர்வீழ்ச்சியை பற்றி சுவாரஸ்யமாக பார்த்துருந்தோம். இந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக பிரயோசனமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஹிஸ்ட்ரியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன்.